சொல்லுங்க, அந்த பொண்ணை கடத்தணுமா போட்டு தள்ளணுமா? தூக்குனா போதும்ல. அப்ப ரேட்டு ஜாஸ்தி ஆகும். என்னல ரேட்டு ஜாஸ்தி ஆகும்? போட்டு தள்ள தானே ரேட்டு ஜாஸ்தி. அது நார்மல் தாதாவுக்கு. நம்ம ஃபேமிலி தாதா ஏகேபி வேற டைப். என்ன வேற டைப்? அவர் ஜாலியா இருந்தா நாகேஷ், சீரியஸானா நம்பியா. Dark night in Chennai City, and everybody's coming over here to party. Clear out the room, cause he's coming our way, or else we'll put a bullet in your head today. Now pay up, your time is up. I'm gonna say it just once, listen carefully. The Tango AK-47, this is AKB. This is AKB. நவரத்ன மோதிரம் அவனை காப்பாத்திருச்சு. ஆனா அவனால நவரத்ன மோதிரத்தை காப்பாத்த முடியல. பெட்டி சமா வெயிட் ஆகுது. வெயிட்டான பாட்டியா இருப்பாங்க பாஸ். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஒரு 40-45 கிலோ தான் இருக்கும். சரி, வேலை முடிஞ்சதும் சொல்லி அனுப்புறேன். ஏய் திராட்சை, யார் அவன்? ரொம்ப நேரமா நம்மளே ஃபாலோ பண்ணுகிறான். நீ போட்டு கொடுக்கணும். நீ சைக்கிள் என்னடா வச்சுக்கிற? கண்ட இடத்துல கை வைக்காதீங்க, கடுப்பாயிடுவேன். ஏய், யாருகிட்ட நந்தடிக்கிற? ஏய், என்ன வந்தா கொலை பண்ணும். அச்சு டார்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. சாவுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. சாவுதான் என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கு. யாரா நீ? வாங்க சார், என் பேர் பாண்டியன். அப்படியா? உன்னை நான் இங்க பார்த்ததே இல்ல. தலைவா அண்ணா வசம் வச்சிருக்காங்க. எதுக்குடா எங்களை மறைஞ்சு மறைஞ்சு பாத்துட்டு இருந்த? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்ன விஷயம்? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு கொலை பண்ணணும் சார். டேய் சுல்லா, 10,000 ரூபாய்க்கெல்லாம் போன்ல லேசா மறட்ட தான் செய்வோம். தூக்கணுமாம்ல. இது ஒரு நல்ல மர்டர் சார். என்னங்கடா எதையுமே சொல்லாம குழப்பறான்? ஏய், பொறுமையை சோதிக்கிற, அப்புறம் பிபி அதிகமாயே ஒன்னையே கொலை பண்ணிடுவேன். அதான் சார், அதேதான். என்னதான் சார் கொலை பண்ணோம்? சாரி சார், வடை திந்து போச்சு. வேற ஏதோ ஆர்டர் பண்ணவா? யோ, என்னையா சொல்ற? மணி 7:30 கூட ஆகல. பரவாயில்ல விடுங்க சார், அது என் ராசி. நீ சும்மா இருப்பா. ராசியாவது மண்ணாவது. வடை போறதுக்கு மாவு இல்லையா? இருக்கு சார், ஆனா பள்ளி விழுந்து. நீங்களே பாத்தீங்களா சார், இங்க எத்தனை தலை இருக்கு. இப்படிதான் சார் 7.5 மாசத்துல பிறந்த சாக கிடந்தேன். ஒரு தப்பான் டாக்டர் என்ன காப்பாத்தி சரியா பழி வாங்கிட்டான் சார். என் தாத்தா பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு என் பாட்டி என் காதுல வந்து பாண்டியா பாண்டியான்னு 2 வாட்டி சொல்லி 3வது வாட்டி சொல்லும் போது மண்டியே போட்டாங்க சார். பாண்டியா பாண்டியா, என்ன சார், என் வாழ்க்கையோட 1 வயசு கதை கேட்கும் போது உங்களுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்குன்னா நினைச்சு பாருங்க சார். நான் 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் முத ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பூனை குறுக்க போச்சு. சகுனம் சரியில்லை, தண்ணி குடிச்சிட்டு போடா நாங்க என் அம்மா. அடுத்த செகண்ட் தண்ணி லாரில அடிபட்டு என் கண்ணு முன்னாடியே இந்த பூனை செத்து போச்சு சார். அப்புறம் தான் தெரிஞ்சது பூனை என் லைஃப்ல கிராஸ் ஆகல, அந்த பூனை லைஃப்ல நான் தான் கிராஸ் ஆயிட்டேன். இந்த மாதிரி சின்னதா இருந்த என் பிரச்சனை நான் வளர அதுவும் என் கூடவே வளர்ந்தது. எல்லாத்தையும் கொடி ஏற்றி தொடங்கி வச்சது நான் பண்ண முதல் காதல்.
நான் இன்டர்வியூக்கு போகும்போதெல்லாம் என் பைக் ஏதாச்சும் மக்கர் பண்ணும். பஸ்ஸையே ரெண்டா பிரிச்சிட்டியா? யார் லைஃப்லயும் வராத சீன் இல்ல சார். கேட்டீங்களா? பாமே வைக்காம பஸ் ரெண்டா போறதுக்குறான். அண்ணா இவன் மட்டும் அல்கொய்தாக்கு போனான்னு வச்சுங்க, அல்வா மாதிரி சேர்த்துப்பாங்கண்ணா. எப்படி? இப்பெல்லாம் ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட செக்அப் கீது. பாம்புக்கு பத்தி இவன் ஏத்திட்டா வச்சுக்கோங்களேன், பிளைட் டேக் ஆஃப்ல பேக் ஆஃப் தான். சரி சரி, அந்த பொண்ணை தூக்க சொன்னாங்கல்ல, அது 10 மணிக்கு பியூட்டி பார்லர் தான். மெசேஜ் வந்துக்குது, போய் தூக்கிடுங்க. சரிண்ணா. பாஸ் என்னடா ஃபிகர் எஸ்கேப் ஆயிடுச்சு பாஸ். பிக்கப் என்ன வேடானா பீலிங்ஸ் காட்டுடா போக்க. பாண்டியா ரகசியம் பேச போறோம், காதை முடிக்க. அண்ணா முதல்ல அந்த நாதாரியை போட்டு தள்ளுங்கண்ணே, அப்பதான் நம்ம டைம் சரியாகும். நம்ம கிட்ட வரவெல்லாம் அடுத்தவன தான் போட சொல்லுவான். இவன் ஒருத்தன் தான் வித்தியாசமா அவனே போட சொல்றான். ஒரு பாப்போம் என்னவோ அண்ணா. சரி பாண்டியா பேசி முடிச்சுட்டான், காதை ஓபன் பண்ணு. அப்புறம் பாண்டியா உன் மேட்ருக்கு போமா? அப்பெல்லாம் நான் ஊத்திக்கிச்சு அப்செட் ஆனதே இல்ல சார். மறுபடியும் சாம்பல்ல இருந்து எழுந்திருக்கிற ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி ஃபீலிங்ஸோட பறந்தேன். வீட்டே அடமானம் வச்சு சொந்தமா கடை வச்சு கொடுத்தாங்க. வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருந்தது. முதலாளின்னு கூப்பிட 4 பேரு, உழைப்பாளின்னு வீட்டுல நல்ல பேரு. இப்படியே நான் சந்தோஷமா இருந்தப்ப வாங்க சார் வாங்க, நீங்களும் வாங்க சார். என்ன சார் வேணும்? மேங்கோ, ஆப்பிள், அன்னாசி. அண்ணாச்சி வாங்க, உள்ள வாங்க. அதுக்குள்ள கண்ணா மேப்பேடு. யோ நான் ஓ மேப்ப கேட்கல, இந்த ஏரியா மேப்பேடு. சார் அப்படி கொஞ்சம் உட்காருங்க. மாதுளை, பப்பாளி, ஆரஞ்சு, கமலா. கமலக்கண்ணா எவ்வளவு நிலம் இருக்குன்னு பாரு. ஏன்னா ரோட அங்க வர போட்டு இருக்கு. ஆமா அண்ணாச்சி 7.5. உனக்கு இல்லப்பா, இந்த ஏரியாவுக்கே. அப்ப இடிச்சிட வேண்டியதான். அப்ப அடிச்சிட வேண்டியதான். இதுலயே இரு, உனக்கு பங்குதாரம் யோ எங்கயா ஜேசிபி சார்? எல்லாம் ரெடி சார், இப்ப வந்துருங்க சார். விஷயம் ரோட அகலப்படுத்த போறோம். புதுசா 2 பாலம் வருது, அதுக்கப்புறம் கூட்ட நெரிசலே இருக்காது. சார் இப்பதான் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதுவும் கந்து வெட்டிக்கு வாங்கி இப்ப போய் இடிக்கிறேன்னு. இது என்ன கேனத்தனமா இருக்கு? நாங்களே உலகவங்கில கடை வாங்கி தான் பாலம் கட்டுறோம். எத்தனை கோடி தெரியுமா? நீ அடிச்சதா? எங்கயா ஜேசிபி? வட்டி குட்டிலாம் இங்க வேலைக்கு ஆகாது தம்பி. வா வா வா. இடிக்காதீங்க சார். என்ன பிளீஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி ரோட்டுக்கு வர்றது, அப்புறம் இடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வைக்கிறது. ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த பாண்டி பழக்கடை ஓண்டி ஆயிடுச்சு. நாடி வருபவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவதுதான் நாடி ஜோசியம். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாமுனிவர்களால் எதிர்காலத்தில் பிறப்பவர்களை பற்றியும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் ஞான திருஷ்டியால் கண்டு காலத்தை கணித்து ஓலைச்சுவடியில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. கட்ட வரல கொண்டாங்க. தென்மண்டலம் தனை ஆண்ட பெருமகனின் நாமம் கொண்டவனே. ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார். இவன் பேர் பாண்டியன் சார். அப்பா பேரு திருமால், வெங்கடேசன், கோவிந்தன். இது ஏதாவது ஆமாங்க கோவிந்தன். இனிமே உங்களை பத்தி படிக்கிறேன் கேளுங்க. நீங்க குறப்பிரசவத்துல பிறந்திருக்கணுமே, உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்கணுமே. ஆமாங்க. காதல் கைகூடாம போயிருக்குமே. ஐயோ ரொம்ப கரெக்டுங்க. வேலை செய்யறதுக்கு ஒரு வாசல் உங்களுக்கு திறந்திருக்காத. சரிதாங்க, சரியா சொன்னீங்க. சபா
என்ன யோசனை? உங்க எதிர்காலத்தை பத்தி தானே படிக்கிற கேளுங்க. ஏன் சார் அழுவுறீங்க? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. அதுவா வேணாம் பண்ண சொல்றீங்க. உன் ஜாதகத்தை எழுதும் போது என் புப்பாட்ட பாதைய செத்து போயிட்டாரா? வாய் விட்டு சுத்தா நோய் விட்டு போன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிட்டி சிட்டி போதையா போச்சு. எவ்வளவோ விஷயத்துல நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன். விட மாட்டேன், சாகுற வரைக்கும் விட மாட்டேன். நம்ம ஊர்ல ட்ரெயின் லேட்டா வந்தாலும் கட்டாயம் வரும். வெயில் ஓவரா இருக்குல்ல? யாரா சாகுறாக்கி? கவலையே படாத, நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு பேர். அவங்க மேல ஏத்துறதுக்கு அப்புறம் தானே நம்ம மேல ஏத்த முடியும். ஆனா விட்டுருவோமா இல்ல ஏத்திடுவாங்களா? இல்ல ஏத்திடுவாங்களான்னு கேக்குறேன். யோ எவ்வளவு நாளைக்கு இதே கேப்ப? விட மாட்டோம் விட மாட்டோம், விசாரணை இல்லாம விட மாட்டோம். இப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி மொழி விடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணோம். நடந்து வரைக்கும் உள்ள இல்ல. இப்படியே புளிகிட்டே தெரியுங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? வெளியில போய் எனக்கு பொழைக்கவும் தெரியல, சாகவும் முடியல சார். அதான் வீட்லயே முடிச்சுக்கலான்னு முடிவெடுத்தேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது பாருங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கீழே வந்துட்டாங்க. நீ கீழே வந்தா ஏதாவது ஆயிடும்னு அப்பா உன்னை கீழே வரவேணான்னு சொல்ல சொன்னாரு. சரி போ, வரமாட்டேன். உங்களுக்கு கடைசி பையன் ஒருத்தர் இருக்கான்ல? ஆமாங்க, ஆபீஸ் போயிருக்கேன். உனக்கு மட்டும் என்ன இப்படி என் வயிறு எரியுது. நீ இருந்தா எதுவும் விளங்காது இருந்தா உங்க அப்பா உன்னை கீழே வரவானான்னு சொன்னாரு. என் பொண்ணோட கல்யாணத்தையே நிறுத்திட்டியாடா. உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்குடா. ஏடா தற்கொலை படிக்கணும்னு முடிவு பண்ணிய, அதையாவது உருப்படியா பண்ணியாடா? அப்புறம் சார், நான் என்ன ஆயா வடை சுட்டு கதையா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கீரை மாத்தி போடுறீங்க. அப்புறம் என்ன சார், இந்த எண்டு தான். சரி, நான் தீர்த்து கட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கட்டுறேன்னு சொன்னேன். பிரச்சனையே வாழ்றது தானே சார். சரி, பண்ண முடியும், வச்சிடுறேன். உன் கட்சி ஆசைன்னா சாகரம் தான் சார். என்ன சார், மிஸ் ஆயிடுச்சா? இப்ப தைரியமா சொல்லுங்க சார். முடியலடா, என்னமோ தடுக்குது. I'm so happy. Shit. என் கார் கண்ணாடி ஏன் உடைச்ச? யாரு? நானா? ஆமா, உன்னாலதானே இந்த தேங்காய் என் கார்ல விழுந்துச்சு. ஓ, நான் தென்னை மரம் தாட்டி தான் தேங்காய் விழுந்ததா? அப்புறம் என்ன பார்த்தா என்ன அர்னால்டு மாதிரி தெரியுது? பரவாயில்லையே, எனக்கே பெருமையா தான் இருக்கு. உன் பெருமை எல்லாம் போதும், கண்ணாடி உடைச்சதுக்கு பதில் சொல்லு. நாலு அந்த குண்டா போடுறான், அது கேட்கவே ஆள் இல்ல. தேங்காய் விழுந்ததுக்கு தீ குளிக்க முடியும்? கண்ணாடி உடைச்சிட்டு திமிர வேற பேசுறியா? எங்க தாத்தா யார் தெரியுமா? உன் தாத்தா யாருன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. என்னாச்சு இப்போ? ஏன் ஊர? என் தாத்தாவுக்கு தெரியாம ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப அவர் கேட்டா நான் என்ன சொல்றது? உண்மையா சொல்லு, அப்படியே எனக்கும் ஒண்ணும் ஆகலன்னு சொல்லு. தயவு செஞ்சு நீங்க என் வீட்டுக்கு வாங்கலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, கார் கண்ணாடி உடைச்சா வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவீங்களா? பரவாயில்லையே. எங்க தாத்தா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாரு. நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கலேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே. நான் தான் பார்த்தேனே.
மாடு மாதிரி மரத்துல தேய்ச்சிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியா? ஏய் மாடு கீடுனா கொன்னுடுவேன். சாரி சாரி சாரி, எங்க வீட்டுக்கு வாங்கல ப்ளீஸ் ப்ளீஸ். பொதுவா அழகான பொண்ணுங்க உதவி கேட்டா தமிழ்நாடே வரும். இந்த பாண்டி வர மாட்டானா? வா போலாம். நீ சொல்லு. நான் மாட்டேன், நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். நான் எதுக்கு சொல்ல? நீ சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கேன். போட்டேனா? சார் எல்லா தப்புக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன போறா? நீ சொல்லு. எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் புரியும். அடக்கமாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கான். உங்க 2 பேரு காம்பினேஷன் சூப்பர். ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நோ, வீடு தேடி வந்துட்டான் பாவம். லவ் பண்றதுல தப்பே இல்ல. மத்த பணக்காரங்க மாதிரி பிளாங்க் செக் கொடுத்து என் பேத்தியை மறந்துடுன்னு சொல்ல மாட்டேன். என் கால்ல விழுந்துட்ட. இனிமே இந்த சொசைட்டில நீ நிமிர்ந்து நிக்கணும். சார் நீங்க கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன 2 வார்த்தை பேச விடுங்க. டவுரியா? நோ சான்ஸ் அட் ஆல். ஐயோ சார் சொல்றது கேளுங்களேன். எல்லாரும் தேங்காயை உடைப்பாங்க, ஆனா ஒரு தேங்காய் உங்க கார் கண்ணாடி உடைச்சிருச்சு. அது நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் நான் தான். நீங்க திட்டுவீங்க வைஷ்ணவி தேம்பி தேம்பி அழுதா. அது சொல்லுதான் வைஷ்ணவியோட வந்தேன். தயவுசெய்து திட்டாதீங்க. என்ன கேட்காம கார் எடுத்த இல்ல பாரு எவ்வளவு ப்ராப்ளம். சரி சார் நான் வரேன். நோ நோ நோ, உட்காருப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி கூட சாப்பிடலன்னா எப்படி? தாத்தா அவர் ரொம்ப பிஸி மேன். தேங்க்ஸ் பாண்டியா, பாய். பரவாயில்ல, தாத்தா சொல்றாருல்ல, காபி சாப்பிட்டே போறேன். ருக்கு, என் சார்ஜர் எங்க? ரூம்ல இருக்குமா? அப்புறம் போன் எங்க வச்சிட்டு சார்ஜர் கேட்டா? லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டேன். ஒரு முயற்சியில இருக்கேன். 10ஆம் தேதி ரிசல்ட் கிடைச்சிரும். அது வரைக்கும் பயங்கர பிஸி. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். நீ நினைக்கிறது போல நடக்கட்டும். தேங்க்ஸ் சார். சரி பாய். போயிட்டு வாப்பா. மை டியர். என்ன லுக்கு போட. ஐயோ அங்க பாரு, கொஞ்சம் சீக்கிரம் போ. சைக்கிள் ஓவர்டேக் பண்ணுது. சரி கட்டியா பிடிச்சுக்கோ, நான் பாஸ்தா போறேன். அவன் பெரிய திறமசாலி இல்ல, பெரிய திறமசாலி பாத்துங்க. ஆனா அவன் ஒரே ஒரு பிரச்சனை, ரொம்ப வாய் பேசுவான், ஓவரா பேசுவான் பாத்துங்க. அவன் மட்டும் ஊமையா பிறந்தானா உலகத்துல அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது.